கண்ணும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி, எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைத்த மொழி, எந்தம் எண்ணத்தை கூறற்கு நான் இன்று முன் வந்திருந்த துருந்து மொழி, வேற்று வண்ண பிற மொழி கற்க உதவிய வன்மை பொருந்து மொழி. அதனால் எங்கள் தமிழன்னை வாழிய வாழிய வென்றடி வாழ்க்கோமை என்ற அன்னை தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம். இந்த நாடு சுதந்திரம் பெற உயிர் தியாகம் செய்தவர்கள் எத்தனை லட்சம் பேர். அன்னை, தந்தை, மனைவி, மக்கள், குடும்பம் என்று யோசிக்காமல் தாய் நாட்டின் விடுதலை ஒன்றே குறி என்று லட்சிய வெறி கொண்டு சிறைப்பட்டவர்கள் எத்தனை பேர், சிறையிலேயே உயிரை விட்டவர்கள் எத்தனை பேர். சுப்பிரமணிய பாரதியும் வ.உ.சி.யும் வாஞ்சிநாதனும் திருப்பூர் குமரனும் பெயர் தெரியாத எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களும் செய்த தியாகங்களின் விளைவுதானே இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரமும் ஜனநாயகமும். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் இந்த அடிமையின் மோகம். என்று ஏங்கிய பாரதி பார்க்க கிடைக்காத சுதந்திரமும் ஜனநாயகமும் நமக்கு கிடைத்து விட்டதுதானே. ஆனால் சுதந்திரம் கிடைத்ததே தவிர அதன் உண்மையான பலனை நாம் அனுபவிக்கிறோமா? அதன் காரணம் என்ன? வெள்ளைக்காரர்களை விரட்டிவிட்டு அரசியல்வாதிகள் என்கிற கொள்ளைக்காரர்களுக்கு நாம் அடிமையாக மாறிவிட்டதுதானே உண்மை. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கொண்ட அரசு என்பதுதானே ஜனநாயகத்திற்கான வரையறை. ஆனால் நம் நாட்டில் நடைபெறுவதென்ன? நல்லவர்களால், யோக்கியர்களால், பண வசதி இல்லாதவர்களால் தேர்தலில் நிற்க முடிகிறதா? வெற்றி பெற முடிகிறதா? அல்லது மக்களுக்கு தான் நல்லவர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நிஜமாகவே கிடைக்கிறதா? நம் கடமையை நாம் செய்வோம், நடக்க வேண்டியவை தானாகவே நடக்கும். நமக்காக உழைத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் உழைப்பு வீண் போகவில்லை என்கிற நிலையை உருவாக்குவோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உலகின்ற அன்னை தமிழை மீண்டும் ஒரு முறை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.